அடுத்த டாபிக் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். ஒரு ஃபங்க்ஷனில் டிஃபால்ட் பேராமீட்டர் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பேராமீட்டர் வாங்கியிருக்கேன். அந்த பேராமீட்டரை ஹலோ, அது பர்சன் நேமாக இருக்கிற பட்சத்தில் ஹலோ பர்சன் நேம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன் வித் ஒன் பேராமீட்டர், அலைஸ்னு ஒரு பேராமீட்டர். ஹலோ அலைஸ்னு பிரிண்ட் ஆகும். இது நார்மல் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால். இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் தேவை. ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பேராமீட்டரை தூக்குறேன். அப்போ என்ன வரும், ஹலோ அன்டிஃபைன்டு. ஏன்னா அந்த பேராமீட்டர் ரிசீவ் ஆகலாம், அந்த பேராமீட்டர் வரல, ஸோ அது அன்டிஃபைன்டுன்னு எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த மாதிரி சினாரியோவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ES6ல் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது டிஃபால்ட் வேல்யூஸ் ஃபார் தி பேராமீட்டர். இந்த பேராமீட்டருக்கு பக்கத்தில் ஈக்குவல் டு போட்டு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூவை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணும், பேராமீட்டர் கொடுக்காதப்ப அந்த வேல்யூ டிஃபால்ட் வேல்யூவை எடுத்து யூஸ் பண்ணிக்கும், ஃபால்பேக் வேல்யூவாக. இப்போ பாருங்கள், ஸோ நான் எந்த பேராமீட்டரும் கொடுக்கல. ஸோ பை டிஃபால்ட் ஃபால்பேக் வேல்யூவாக எந்த வேல்யூவும் கொடுக்காதனால ஃபால்பேக் வேல்யூவாக நம்ம கொடுத்துருக்க அந்த அலைஸ்ங்கிற வேல்யூவை எடுத்துக்கிட்டு அவுட்புட் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். A, B, C, ஆனால் அதோடைய டிஃபால்ட் வேல்யூ ஈக்குவல் டு 1, ஈக்குவல் டு 2, ஈக்குவல் டு 3 கொடுத்து வச்சுருக்கேன். A value that is equal to A. அதே மாதிரி B, அதே மாதிரி C. இப்போ இதுக்கு நான் 3 பேராமீட்டர் கொடுக்கணும், 5, 6, 7. இப்போ என்ன ஆகும்னா A வந்து 5, B வந்து 6, C வந்து 7ன்னு பிரிண்ட் ஆகும். 5, 6, 7ன்னு வந்துருச்சு. அடுத்தது இப்போ நான் கடைசி வேல்யூ மட்டும் கொடுக்கல, இந்த 7ங்கிறத மட்டும் கொடுக்கல. அப்போ என்ன ஆகும்னா ஏவுக்கும் பிக்கும் 5, 6ன்னு எடுத்துக்கும், சிக்கு வேல்யூ கொடுக்கல, அதனால் இந்த கடைசி வேல்யூ எடுத்துக்கும், சி வந்து 3ன்னு எடுத்துக்கும். பாருங்கள், 5, 6, 3. அடுத்தது செகண்ட் பேராமீட்டரையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் 5ன்னு எடுத்துக்கிச்சு ஏக்கு, பிக்கும் சிக்கும் டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிச்சு. இப்போ நான் அந்த 1 and only பேராமீட்டரையும் தூக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணும், எல்லா வேல்யூவும் டிஃபால்ட்லேருந்து எடுத்துக்கும். இதில் என்னென்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் அதே ஆர்டரில் தான் ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு வேல்யூ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஏவை மட்டும்தான் சேரும், அந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ பிஏ சேராது. அதே மாதிரி செகண்ட் ஒரு நம்பர் கொடுத்தோன்னா அந்த வேல்யூ வந்து பிஏ தான் சேரும், ஏவே சிஏவோ சேராது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் ஏக்கும் பிக்கும் பேராமீட்டர் அனுப்பிச்சிட்டேன், சிக்கு கொடுக்கல. ஆனால் எனக்கு ஏக்கும் சிக்கும் மட்டும் பேராமீட்டர் அனுப்பணும், பிக்கு கொடுக்க மாட்டேன், பி மட்டும் டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கணுன்னா அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா அந்த அதே ஆர்டரில் தான் ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணும். ஸோ இப்போ நான் சி வேல்யூ கொடுத்தே ஆகணும்னா ஏபி கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ தான் ஏ, பி, அப்புறம் தான் சி வரும், இல்லைன்னா ஏபி ரிசீவ் ஆகும். அதே மாதிரி நான் பி கொடுத்தே ஆகணும்னா அங்கே ஏ இருந்தே ஆகணும், அதே மாதிரி ஏ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து
பியை மட்டும் வேரியபிளாக கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். கால் பண்ணும்போது பிக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துட்டு ஏ அண்ட் சி வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துக்க சொல்ல முடியுமானா அப்படி முடியாது. ஸோ இது டைரெக்டாக முடியாது. ஆனால் இப்போ நான் பிக்கு மட்டும் வேல்யூ கொடுக்கணும், ஏ அண்ட் சிக்கு வந்து டிஃபால்ட்டை எடுத்துக்கணும்னா ஏக்கும் சிக்கும் அன்டிஃபைன்டு கொடுக்கணும். அப்போ அன்டிஃபைன்டு இருந்துச்சுன்னா டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கோம் ஏக்கும் சிக்கும். பி வந்து நம்ம வேல்யூ 6ன்னு கொடுத்துட்டோம். சி ஏக்கும் சிக்கும் 1 3 ஆல்ரெடி டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிச்சு. பி மட்டும் நம்ம அனுப்பின வேல்யூ எடுத்துக்கிச்சு. இப்படி இது பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த டிஃபால்ட் வேல்யூஸில் எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சியோடைய பேராமீட்டர் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா எனக்கு ஏ ப்ளஸ் பிஏ அந்த 2 வேல்யூவும் சேர்த்து ஆட் பண்ணி அதை டிஃபால்ட் வேல்யூ வச்சுக்க சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா 467 அப்படிங்கும்போது பை டிஃபால்ட் 467 வந்துடும். இப்போ நான் கடைசி வேல்யூ மட்டும் கொடுக்கல. என்னாவது 4 6 அப்புறம் 4 + 6 இந்த எக்ஸ்பிரஷன் படி 4 + 6 வந்து 10. 10ங்கிறத டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிச்சு. அதான் C = 10ன்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்தது இப்போ நான் அந்த செகண்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் இருக்குது. அப்போ ஏக்கு 4ங்கிறது பிரிண்ட் ஆகிடும், பிக்கு டிஃபால்ட் வேல்யூ 2 அதுவும் பிரிண்ட் ஆகிடும். இப்போ சிக்கு ஏவோடைய எந்த வேல்யூ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1ங்கிறது எடுத்துக்காது, ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ எது 2 டிஃபால்ட் வேல்யூ, ஏன்னா பி கொடுக்கல. அப்போ 4 + 2 6ங்கிறது தான் சின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பிரஷனுடைய பிஹேவியர் டிஃபால்ட் வேல்யூவில். அடுத்தது ஃபங்க்ஷனில் ஜேசன் ஆப்ஜெக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். A = 1, B = 2 and C = 3. இந்த இடத்துல ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன். இப்போ நான் கால் பண்ணும்போது ஜேசன் ஆப்ஜெக்டாக கால் பண்ணணும். ஏல 5, பியில் 10, சியில் 15. இப்போ என்ன பண்ணும், ஏபிசியை கரெக்டாக 5 10 15 எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிங்கிறத ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், ஏ அண்ட் பி வந்து 5 and 10 அப்படின்னு எடுத்துக்கும். சி மட்டும் கொடுத்துருக்கிற டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும், ஏன்னா சிக்கு நம்ம வேல்யூ கொடுக்கல. அடுத்தது இப்போ பிஏ ரிமூவ் பண்ணிட்டேன். பை டிஃபால்ட் 5 A 5 B வந்து 2ன்னு பிரிண்ட் ஆகிருக்கணும், சி வந்து 3ன்னு பிரிண்ட் ஆகிருக்கணும். இப்போ நான் இதை எம்டி பேராந்தசிஸ்லையும் கொடுக்கலாம். கொடுத்தாலும் எம்டி பேராந்தசிஸ் கொடுத்தோன்னா எல்லா வேல்யூயும் டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். இந்த எம்டியும் கொடுக்கலாம், இல்லை அந்த பேராந்தசிஸை ரிமூவ் பண்ணுறதுனால பண்ணிடலாம், அதே வேல்யூ தான் வரும். பட் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் ரிசீவ் பண்ணும்போது பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எனக்கு வந்து ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுக்காம, ஏக்கும் சிக்கும் வேல்யூ கொடுக்காம பிக்கு மட்டும் வேல்யூ கொடுக்கணும்னா நான் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஏன்னா நம்ம வந்து கீயை வச்சு தான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஏக்கு வந்து டைரெக்டாக டிஃபால்ட் வேல்யூ 1 எடுத்துக்கிச்சு, சிக்கும் 3 எடுத்துக்கிச்சு. பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம 10 அனுப்பினோம். ஸோ 10ங்கிறத ரிசீவ் பண்ணி ப்ராப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் ஃபங்க்ஷனில் இருக்கிற டிஃபால்ட் வேல்யூஸோடைய பிஹேவியர்.